ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். திருவாதிரை ஸ்பெஷல் விரத சாப்பாடு. 25 காய் வச்சு பண்ணுவாங்க. என்னென்ன காயின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாகற்காய், தண்டு, சேப்பங்கிழங்கு, சக்கரை பூசணி, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைப்பூ, வெங்காயத்தாள், கருணக்கிழங்கு, வெண்டைக்காய், வெண்பூசணி, அவரைக்காய், பட்டாவரைக்காய், அப்புறம் அகத்திக்கீரை, விளாம்பழம், பீர்க்கங்காய், சேமத்தண்டு, மாங்காய், நெல்லிக்காய், இலந்தை, மொச்சை, அவரை, புடலங்காய், குச்சிக்கிழங்கு, சுண்டைக்காய். இது ஒரு செட்டு புளிக்குழம்புக்கும் இது ஒரு செட்டு சாம்பாருக்கும் நாங்கள் போடுவோம். இப்போ புளிக்குழம்பு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 20 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 3 தக்காளி, சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் நல்லெண்ணெயும் கல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அது வளவலன்னு இருக்காது, அதனால் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அப்புறம் மீதி இருக்க எல்லா காயும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பயுமே திருவாதிரை விரதம் இருக்கும்போது அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. புளிக்குழம்பு, சாம்பார் வச்சுருவாங்க. இந்த புளிக்குழம்பும் சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே டேஸ்ட் பார்க்காம பண்ணுறோம், சாமிக்குன்னு பண்ணுறோம், ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம செய்கிறது விரதம் இருந்து நம்ம செய்கிறோம், அதனால் நல்லாவே இருக்கும். 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அது போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருப்பீங்களோ அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருந்ததை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நாங்கள் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டோம், நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி கொதி வந்ததும் இறக்கி வச்சுருங்க. ரசம் வச்சிட்ருக்காங்க. சாம்பார் செய்யலாம். கொஞ்சம் கல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 தட்டிக்கோங்க, பூண்டு ஒரு 10 தட்டிக்கோங்க. நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு எல்லா காயும் போட்டுருங்க. பக்கம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பொடி போட்டு புளி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது திருவாதிரை களி பண்ணுறோம். விரதத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அரிசி வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அரிசியை பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கொட்டி கொட்டி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டிக்கும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நெய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ முந்திரி நம்ம வறுத்து சேர்த்திக்கலாம். அதில் நமக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக பண்ணிக்கலாம், இல்லை லூஸாக வேணுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி அங்கே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினிங்கன்னா நல்லா உபரியாக வரும். இப்போ முன்னைக்கு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல மறந்துட்டேன். நம்ம அரிசி வறுக்கும் போதே ஏலக்காவும் போட்டு வறுத்து அதோடு சேர்த்து பொடி பண்ணியாச்சு. அடுத்த ரெசிபி கச்சாயம் போடுறாங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா, விடியற்காலையில் 5 மணிக்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சூரியன் வரத்துக்குள்ளேயே நாங்கள் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விரத சாப்பாடு சமைச்சிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு நிலாவை பார்த்து மெயினாக கும்பிடணும். பௌர்ணமி பார்த்து கும்பிட்டு தான் நாங்கள் விரதம் விடணும்.
ஓகே, இப்போ என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், அப்பளம், கச்சாயம், உப்பு பருப்பு, திருவாதிரை களி. இதுதான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சி சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.